நாமத்தில் தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா 44:2 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 2 இணைந்து வாசிப்போம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசூரனே, பயப்படாதே. ஹல்லேலூயா. அமர்வோம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை இரவும் பகல் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை நாளெல்லாம். ஹல்லேலூயா. துணை செய்கிற கர்த்தர், தம் பிள்ளைகளுக்கு துணை செய்கிற கர்த்தர். எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் சொல்லுங்க. எனக்கு துணை செய்கிற கர்த்தர். ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். துணை செய்கிற கர்த்தர் என்று யாக்கோபை பார்த்து ஆண்டவர் இங்கே சொல்றார். ஆண்டவர் இங்கே யாக்கோபை பார்த்து சொல்லுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அவனுக்கு துணை நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அவன் நிலைமை என்ன, அவன் யாரு, அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், அவனை பார்த்து கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறார். இப்போ அரசாங்கம் சிலருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. ஏன்னா அவங்க நிலைமை, ஸ்காலர்ஷிப் கொடுத்தா தான் அவங்க படிக்க முடியும். அரசாங்கம் அந்த ஒரு பட்டியல் வச்சுருக்கோம், வருமானத்துக்கு கீழே இருக்கிற பட்டியல். அது என்ன பட்டியல்? வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிற பட்டியல். அப்போ அவங்க நிலைமை வாழ்வாதாரம் கீழே இருக்கும். அப்போ அவங்களுக்கு உதவி செய்யணும்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன செய்யுது? அரசாங்கம் சில உதவிகளை செய்யுது. இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, இவனுக்கு நான் துணை நிற்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அவனுக்கு நான் ஏன் துணை நிற்கிறேன்னா, 2 அதிகாரத்துக்கு முன்னால வந்தீங்கன்னா 41 அதிகாரத்தில் 13 வாசிங்க. ஏசாயா 41:13 வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாருக்கு சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே. யாரு? இப்ப யாக்கோபுக்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்காரு. என்ன பேரு? பூச்சி. பூச்சி. அவன் நினைச்சான் நான் சகலகலா வல்லவன் நினைச்சான் யாக்கோபு. அண்ணன்ட்ட ஜெயிச்சுட்டேன், மாமன்ட்ட ஜெயிச்சுட்டேன், அப்பாவையும் ஏமாத்திட்டேன். ஆனால் நான் யாரு? சகலகலா வல்லவன், நான் பெரிய திறமசாலி, புத்திசாலி அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அவனுக்கு வந்த சில சூழ்நிலைகளை பார்த்த உடனே இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, யாக்கோபு நீ ஒன்றும் பெரிய புத்திசாலி இல்லைப்பா, இந்த உலகத்தில் நீ இப்போ யார் தெரியுமா? ஒரு பூச்சி.
நீ ஒரு பூச்சி. ஏன்னா உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை, உனக்கு விரோதமாய் வந்த கூட்டம் எல்லாமே ஜாம்பவான்கள், ஜெயாண்டிகள். உன்னை காட்டிலும் பலத்தவர்கள் உனக்கு எதிராக யுத்தம் பண்றாங்க. உன்னை விட பலசாலிகள் உனக்கு எதிராக செயல்படுறாங்க. அவர்கள் நடுவில் நீ யாரா இருக்கிற? ஒரு பூச்சி. கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நீ யார் தெரியுமா? ஒரு பூச்சி. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. பூச்சிக்கும் சிறு கூட்டத்துக்கும் இப்ப என்ன வந்துச்சுன்னா ஒரு பயம். கர்த்தர் சொல்றாரு, நீ சிறு கூட்டம் என்பதனால, சின்ன பூச்சி என்பதனால பயப்படாத. ஏன் பயப்படாதனா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஏசாயா அல்ல, ஸ்டீபன் அல்ல, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன்னை மீட்டெடுக்கிற கர்த்தர் சொல்றாரு, அவர் உனக்கு துணை நிற்கிறார். இந்த பகல் நேரத்தில் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சபையே, தாய் தகப்பனை கவனிங்க. நெருக்குகிற சூழ்நிலை நடுவில் பலத்தவர்கள் கைக்குள் அகப்பட்ட ஒரு சின்ன பூச்சியை போல ஒரு மனுஷியாக, ஒரு மனுஷனாக தனித்து சில பிரச்சனைகளோடு சில வருஷங்களாக போராடி 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 ஜெயிக்க பலன் இல்லாமல் எல்லாரும் பார்வைக்கு ஒரு பூச்சியை போல தென்படுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, நெருக்குகிற சூழ்நிலை நடுவில் பாதிப்புக்குள்ளான என் பிள்ளைக்கு நான் துணை நிற்கிறேன். சிறு பூச்சியா இருப்பதனால, பிரச்சனைகளை மேற்கொள்ள உனக்கு பலன் இல்லாததுனால, உனக்கு எதிராய் வந்த சவால்களை நீ தனித்து போரிட்டு ஜெயிக்க முடியாமல் நீ போராடுவதனால இந்த பூச்சிக்கு சர்வ வல்லவர் துணை செய்கிறார். அல்லேலூயா. இந்த பூச்சிக்கு சர்வ வல்லவர் துணை செய்கிறார். சரி, வேதத்தில் இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம். இந்த சிறு பூச்சிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிடுவோம். கர்த்தர் ஏன் துணை நிற்கிறாரு? யாக்கோபு எப்படி இருக்கான்? சிறு பூச்சி. இந்த சபையில் உள்ள அநேக பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா சின்ன பூச்சி, சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பலன் இல்லை. பூச்சியை பிடிச்சா நம்ம என்ன செய்வோம்? நசுக்குவோம். இன்னைக்கு உங்களை நசுக்கிற மாதிரி தான் எல்லா பேரும் சுற்றி சுற்றி வரான். ஆனால் இவர் ஏன் கைப்பிடிக்கிறார்னா, நசுக்கல்ல, உன்னை நடத்துவதற்கு, உன்னை நடத்தி செல்வதற்கு. உலகத்துக்கு முன்பதாக இந்த பூச்சிக்கு நான் துணை நிற்கிறேன் என்று அவர்கள் பார்க்கும் வண்ணமாக உன்னை நடத்துகிற தேவன். நசுக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை சுத்தி இருக்கிறாங்களாமா? உன் குடும்பத்தை அப்படியே நசிக்கிறவன், கேட்ட ஆள் இல்லை, உன்னை அடிச்சா கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி உனக்கு ஆதரவு இல்லாதனால, தனிமையா இருக்கிறதுனால, உனக்கு விரோதமாக பல வார்த்தைகளால செய்கைகளால உன்னை நசுக்கி போட சுத்தி வராங்களாமா? இவர் உனக்கு துணை நிற்கிறார். வேதத்தில் இதே மாதிரி சிறு பூச்சியை போல ஒரு மனிதன், அவனையும் நசுக்கும்படி வந்தான் ஒருத்தன். அவன் பெரிய அதிகாரத்தில் உள்ளவன், இவனை நசுக்கும்படி வந்தான். ஆனா அவனுக்கு கர்த்தர் துணை நின்றார். துணை நின்றதுனால நடந்த காரியம் என்ன சொல்லுங்க? பூச்சிக்கு கர்த்தர் துணை நின்றால் என்ன நடக்கும்? பார்த்துருமா? முதல் காரியம் என்ன நடக்கும்னா, எஸ்தர் புஸ்தகத்துக்கு வாங்க, எஸ்தருக்கு வாங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று. யாரை அழிக்க வேண்டும்? 4ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அடுத்து வாசிங்க. ஆமான்
மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. சார், இங்க சிறு பூச்சி யாரு? மொர்தெகாய். சூசான் நகரத்துல மொர்தெகாய் ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறான். அவனுக்கு எதிராக அவனை நசுக்கும்படி யார் செயல்பட்டது? ஆமான். அவனை நசுக்கணும்னு பார்த்தான். எப்ப நசுக்கலாம்? அவனுக்கு ஒரே நோக்கம், இந்த மொர்தெகாயை நசுக்கணும், அவனை காலி பண்ணணும். அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பம், அவன் கோத்திரம், யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று எழும்பினவன் தான் யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய் ஒரு சிறு பூச்சி, யூத குலம் இப்போ ஒரு சிறு கூட்டம். இந்த சிறு பூச்சியையும் கூட்டத்தையும் நசுக்கும்படி எதிரிகள் எழுப்பின பொழுது இந்த சிறு பூச்சிக்கும் இந்த கூட்டத்துக்கும் துணை நின்றார் கர்த்தர். கர்த்தர் துணை நின்றார். என்ன நடந்துச்சு தெரியுமா? கவனிங்க. ஏன் இவளை மட்டும் அழிக்க பார்க்க? அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் உன் சொந்த பந்தம் உனக்கு மட்டும், உனக்கு ஒரு விரோதமாக மட்டும் ஏன் பேசுகிறாங்க தெரியுதா? உன் ஸ்கூலில் ஒன்று மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமாக பார்க்குறாங்க புரியுதா? உன் காலேஜில் நீ படிக்கிற வேலை செய்கிற இடத்துல உனக்கு மட்டும்தானே அவன் விரோதமாக செயல்படுறான். குடிகாரனுக்கு குடிகாரன் இருக்கிறான், கொள்ளைக்காரன் இருக்கிறான், சினிமா அவனுக்கெல்லாம் அவன் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேங்கான். பைபிளை கையில் எடுத்துட்டு வர்ற இந்த மொர்தெகாய் ஆகிய சின்ன பூச்சிக்குத்தான் அவன் பிரச்சனை கொடுக்குறான். ஏன் இவனை அழிக்க நினைச்சாம்னா, 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் உன் கிறிஸ்டியை எழுதும் பொழுது, வாலிப தம்பி தங்கச்சி என்ன ஒரு நிமிஷம் கவனி, உன் சரித்திரத்தை எழுதும் பொழுது உலகத்தின் வழக்கத்தை எழுதணும். எழுதி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை வரணும், ஆனாலும். உன் சரித்திரத்தில் இந்த வார்த்தை வரணும். இந்த வார்த்தை வரலன்னா நீ அவனும் ஒண்ணு, நீயும் உலகமும் ஒண்ணு. நீ எப்ப உலகத்திலிருந்து வேறுபடுறன்னா உன் சரித்திரத்தில் வரணும், ஆனாலும். அவன் குடிப்பான், ஆனாலும். அவன் சினிமா பார்ப்பான், ஆனாலும். அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், ஆனாலும். அல்லேலூயா. ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு கட்டளை உண்டு. யூதர்களுக்கு சின்ன பிள்ளை, தொட்டில் பிள்ளையில இருந்து சுடுகாட்டுக்கு போகிற கிழவர் வரைக்கும் அந்த வசனத்தை அவங்க சொல்லணும். யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகளை ஒரு வார்த்தையை காலையில் எழுப்பி நீங்கள் அனுப்புறீங்களா, குட் மார்னிங் பேட் மார்னிங்னு, காலங்காத்தில் 4 பேருக்கு அனுப்பினா தானே உங்களுக்கு வேலை ஓடும். அதே மாதிரி யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. காலையில் எழும்பின உடனே அவன் குட் மார்னிங்லாம் சொல்கிற பழக்கம் இல்லை. எழும்பின உடனே குழந்தைகளில் இருந்து முதியோர்கள் வரைக்கும் எழும்பின உடனே காலையில் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் 6:4 அவங்க எல்லாரும் வாய் திறந்து அறிக்கையிடணும். உபாகமம் 6:4 சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே கேள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இஸ்ரவேலே கேள். நிறுத்திடணும். இந்த வசனத்தை பாளையத்தில் வாசிக்கும் பொழுது நிறுத்திடணும். இஸ்ரவேலே கேள். நிறுத்திட்டு அப்புறம் சொல்லணும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நிறுத்திடணும். அங்கேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிறுத்திடணும். ஒரு சில வினாடி இடைவெளி விட்டு அப்புறம் சொல்லணும், ஒருவரே கர்த்தர். காலையில் எழும்பும் போதும் நைட்டு தூங்கும் போதும் குழந்தைகள் இருந்து முதியோர்கள் வரைக்கும் இது அவங்க அறிக்கையிடணும். அவங்க இதை சொல்லணும்பா. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சொல்லிட்டு தான் படுக்கையிலிருந்து எழும்பணும். அப்படி வளர்ந்தவன் தான் மொர்தெகாய், அப்படி வளர்க்கப்பட்டவன் தான் எஸ்தர். நோ காம்ப்ரமைஸ்.
அவனிங்க இவனுக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? வைராக்கியம், தேவ வைராக்கியம். தேவ வைராக்கியம் உள்ள பிள்ளைக்கு வரத்தான் செய்யும். உன் டீச்சர் உன்னை முறைக்கத்தான் செய்வா, உன் டீச்சர் உன் மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் செய்வா, உன் ப்ரொபோசர் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் செய்வான், உன் அலுவலர் உள்ள உன் மேனேஜர் உனக்கு விரோதமாக பல காரியத்தை செய்யத்தான் செய்வான், உன் எதிர் வீட்டுக்காரி உன் வீட்டில் மட்டும் எலுமிச்சை பழத்தை உருட்டத்தான் செய்வா, காரி துப்பத்தான் செய்வா, சிரமத்தான் செய்வா. தேவ வைராக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பூமியில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், போராட்டம் வரத்தான் செய்யும். அந்த நடுவில் பூச்சியா இருக்கிற உனக்கு இவர் துணை நிற்கிறார், கர்த்தர் துணை நிற்கிறார். ஏன் இவனை எதிர்த்தான் தெரியுமா? இவன் ஒரு மைனாரிட்டி. மொர்தெகாய் ஒரு மைனாரிட்டி. உன் குடும்பத்தில் நீ ஒரு சின்ன கூட்டம், ஒரு மைனாரிட்டி. இன்னைக்கு தேசம் ஏன் நம்ம மட்டும் ஒழிச்சு கட்ட நினைக்குது? நீ ஒரு மைனாரிட்டி. நம்ம மைனாரிட்டியா இருப்பதனால, நம்ம சிறு பூச்சியா இருப்பதனால, எல்லாவற்றுக்கு மேல கர்த்தர் மேல உனக்கு ஒரு வைராக்கியம் இருப்பதனால உனக்கு இவ்வளவு எதிர்ப்புகள். உலகம் உங்களை பயக்கிறதுனால ஆச்சரியப்படாதீங்க. அவரையே பகைச்ச உலகம் உங்களை என்னை விட்டு வைக்குமா? விட்டு வைக்குமா? அவ காரத்தான் செய்வா, அவ துப்பத்தான் செய்வா, அவ அப்படித்தான் பேசுவா, அப்படித்தான் பண்ணுவாங்க, எப்படித்தான் செய்வாங்க. உனக்கு மட்டும் ஏன் தொழிக்கல, ஏன் கோலம் போடல, பிரச்சனை பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா நீ வைராக்கியம் உள்ள பிள்ளை, நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற பிள்ளை, வரத்தான் செய்யும். இப்ப இது நிமித்தம் நமக்கு சம்பவம் தெரியும். ராஜாவுடைய அதிகாரத்தை வாங்கி துஷ்பிரயோகம் படுத்தி மொத்த யூத குலத்தை அழிக்கும்படி சட்டத்தை ஏற்றி 127 தேசத்துக்கும் பாஸ் பண்ணிட்டான். எல்லாம் போயிருச்சு. வரக்கூடிய சில நாட்களில் யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்படணும், யூதர்கள் அத்தனை பேரும் அங்கே கொல்லப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆண்டவர் என்ன சொன்னார்? சிறுபூச்சியே, நான் உனக்கு விரோதமாக திட்டம் போடப்பட்டிருக்கலாம், சட்டம் எழுதப்பட்டிருக்கலாம். ஓம்பாட்டில் முழங்கால போட்டு தானியோலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணினா, do your duty. உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டே இரு. உனக்கான வேலையை உனக்கு துணை நிற்கிற கர்த்தர் பார்ப்பாரு. சட்டம் போட்டா, திட்டம் போட்டா கொஞ்சம் சட்டத்தை மெதுவா ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண, அதாவது பக்கத்தில் உள்ளவனுக்கு தொந்தரவு இல்லாமல் ஜெபம் பண்ண, அது வேற விஷயம். பக்கத்துக்காரன் எதிர்க்காரபடி நீ ஜெபம் பண்ண, அது வேற விஷயம். ஆனா உன் விசுவாசத்தை அடக்காத, உன் விசுவாசத்தை மறைச்சு வைக்காத. நான் சொல்லுவேன், உபத்திரவமும் அக்கினி சூளையும் சிங்க கெபியும் உன் விசுவாசத்தை வெளியே காண்பிக்கக்கூடிய தேவன் கொடுக்கிற ஒரு மேடை. அது சிங்க கெபி அல்ல. தானியேலே, ஏப்பா அங்க போன, எப்படிப்பா போக முடிஞ்சிச்சு? உங்களுக்கெல்லாம் அது சிங்க கெபி, எனக்கு அது ஒரு மேடை. என்ன மேடை? என் விசுவாசத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு மேடை. அல்லேலூயா. ஆண்டவர் ஊடுருவினாரு தம் பிள்ளைகளுக்காக. எங்க? அரசாங்கத்துக்குள்ள, அரண்மனைக்குள்ள, சட்டத்துக்குள்ள கர்த்தர் ஊடுருவினாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 காரியம் நடந்துச்சு. கர்த்தர் இந்த சிறு பூச்சியாகிய ஆமானுக்கு துணை நின்றதுனால் 3 காரியம் நடந்துச்சு. 9:1 வாசி. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. எப்போ அவன் உன்னை காலி பண்ண நினைச்சானோ, உன் பிள்ளைய, உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன் சபைய காலி பண்ண நினைச்சானோ, அந்நாளில், எல்லாரும் அந்நாளில், அந்த வார்த்தை முக்கியமானது, சொல்லுங்க. அந்நாளில், அந்த வருஷத்தில், அந்த மாதத்தில், அந்த தேதியில், அந்நாளில். ஆண்டவர் சொல்றாரு, வேற நாள் வேண்டாம். என் பிள்ளைய ஒளிச்சு கட்ட, என் மகளை ஒளிச்சு கட்ட, என் மகள் அந்த ஊரை விட்டு வரட்ட, நீ எந்த நாளை குறிச்சாயோ உன் தலையில உள்ள ஒரு முடியும் கீழே விழாது. உனக்கு எதிரான சட்டங்கள், திட்டங்கள் முறியடிக்கப்படும். நீ சிறு பூச்சின்னு அவன் பார்வைக்கு தெரியுது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவன் உனக்கு துணை நிற்கிறாரு. அல்லேலூயா. ஊர்ல உள்ள எல்லா பூஜாரியும் ஒண்ணு கூடி
மொத்த எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சாலும் உன் எல்லைக்குள்ள, உன் பிள்ளை வாழ்க்கைக்குள்ள, உன் வீட்டு எல்லைக்குள்ள ஒரு துரும்பு நுழைய முடியாது. இத விசுவாசி, உனக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. புரியுதா? அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், விடுமா. எங்களுக்கு எதிராக பண்ணாமையா இருக்கானுங்க. அவன் எல்லாத்தையும் பண்ணி டயர்ட் ஆகிட்டு போயிட்டான். எல்லாம் பண்ண, எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சான், வத்தலை போட்டான், எல்லாத்தையும் போட்டான், டயர்ட் ஆகிட்டான். முடியலடா சாமி, ஆளை விடுங்கடா, பணம் தாண்டா விரயமாகுது அப்படின்னு டயர்ட் ஆகி போயிட்டான். நான் சிறு பூச்சித்தான், நம்ம எல்லாரும் சிறு பூச்சித்தான். அவர் இந்த பூச்சிக்கு துணை நிற்கிறார், நமக்கு துணை நிற்கிறார். உனக்கு எதிராக என்ன சட்டம் போட்டாலும், என்ன திட்டம் போட்டாலும், உன் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்தாலும் முறியடிக்கப்படும். அவர் துணை நிற்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாதுமா. அப்படி இப்படின்னு சில சேதங்கள், சில காரியங்கள் வேணாம். அதாவது இயேசு 3:15 வாசிக்கிறோம்ல, அந்த சொன்னல, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பகையை உண்டாக்குவேன். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசி பார்க்கலாம். 3:15, அவர் உன் தலையை நசுக்குவா. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ அவர் குதிங்காலை நசுக்குவா. நீ குதிங்கால லேசா ஒரு கடி கடிப்பா, அவ்வளவுதான். சிலுவையில் ஒரு சின்ன பாடுகளை கொடுப்பா, அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு ஒரு சின்ன உபத்திரவத்தை கொடுப்பா, அவ்வளவுதான். ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. தலை நசுக்கப்பட்டவன் நீ, நசுக்கப்பட்டவள் நீ. அல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? முறியடிக்கப்படும். ஒன்று முடிக்க போறேன் நான். ரெண்டாவது, அதனால எது எதுன்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி என்ன செய்யாதுங்க, பயப்படாங்க. எவனும் நிரந்தரம் கிடையாது. உனக்கு துணை நிற்கிற கர்த்தர் தான் நிரந்தரமா நித்தியமா ஓட இருக்கிறாரு. மொரதெகாய் ஒரு சாதாரணவன், அவன் யாரு? ராஜ அதிகாரம் உள்ளவன். ஜெயிக்க முடிஞ்சுச்சா சொல்லுங்க, ஜெயிக்க முடிஞ்சுச்சா? உன்கிட்ட அதிகாரம் இருக்கலாம், ஆனா இவனுக்கு அவர் துணை நிற்கிறாரு. முறியடிக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன நடந்துச்சுன்னா, அதே ராஜாவை 8:8 வாசிமா, 8:8 வாசி, 8:8 வாசி. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். யார் சொல்றா தெரியுமா? 8 முதல்ல 1-2 வாசி மறுபடி. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா. யாரு? அகாஸ்வேரு. அப்படியே தலையை நிமிர்ந்து கம்பீரமா சொல்லுங்க, யாரு? எந்த ராஜா இவங்களை அழிக்கணும்னு சொல்லி சட்டம் போட மோதிரத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தானோ அந்த ராஜா. எந்த ராஜா ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டானோ அந்த ராஜா. எந்த ராஜா சபை கட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டானோ அந்த ராஜா. இப்ப அந்த ராஜா என்ன சொல்றான்? அன்றைய தினம் அகாஸ்வே ராஜா யூதரின் சத்துருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். புரியல உங்களுக்கு? அடுத்த வார்த்தை வாசி. மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று அறிவித்தா. அடுத்த வசனம், ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். இது கனவுல கூட நினைச்சு பார்க்காத சம்பவம், கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம். கேட்டு வாட்சுமனா கிடந்த மொர்தெகாய ராஜா கூப்பிட்டு அதிகார மோதிரத்தை மொர்தெகாய்க்கு அணிவித்தா. அன்று என்ன சொல்றாரு தெரியுமா? எதிராக இருந்தவர்களையே உனக்கு அனுகூலப்படுத்துவா. கர்த்தர் உனக்கு துணை நிற்பது உண்மையானால் உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரையும் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் கர்த்தர் அனுகூலப்படுத்துவார். இந்த சபைக்கு கர்த்தர் துணை நிற்பது உண்மையா இருப்பதினால் எதிராக இருக்கிற அனைத்து அதிகாரிகளையும் கர்த்தர் இந்த சபைக்கு அனுகூலப்படுத்துவார். மகிமையான சாட்சியை கேட்க போற வரும் நாட்கள்ல அனுகூலப்படுத்துவார். உனக்கு யாரு விரோதமா பேசுறாங்களோ, உனக்கு யாரு விதமா செயல்படுறாங்களோ, உனக்கு அவர் துணை நிற்பதனால அவர்கள் அனுகூலப்படுத்தி உன் பட்சத்தில் வருவாங்க. இன்னும் சாகலையான்னு கேட்டவன் வந்து சாப்பிடலையான்னு கேட்பான். அல்லேலூயா.
இந்த சாட்சியெல்லாம் என் காது கேட்க, நம் கண் காண, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் துணை நிற்பதை காண்பிப்பார். அல்லேலூயா. அவனிங்க ஒன்று சட்டங்களும் திட்டங்களும், ரெண்டாவது எதிரான நபர்களை கர்த்தர் அனுகூலப்படுத்துவார், மூணாவது மறுபடியும் 8:2 வாசி. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். கவனிங்க, ஆண்டவர் இந்த மோதிரத்தை மொர்தெகாய் கைக்கு ஏற்றபடி தான் செஞ்சு வச்சிருந்தாரு. இது யாருக்குரிய மோதிரம்னா மொர்தெகாய்க்கு வர வேண்டிய மோதிரம். ராஜாவுரியா இருக்கலாம், ஆனால் யாருக்கு வர வேண்டியது? மொர்தெகாய். இப்படி சொல்லுங்க, தேவ பிள்ளைக்கு வர வேண்டிய மோதிரம், தேவனுடைய மனுஷனுக்கு வர வேண்டிய மோதிரம், தேவனுடைய மகனாகிய மொர்தெகாய்க்கு வர வேண்டிய மோதிரம் இடையில சத்துரு பறித்து வைத்திருந்தான், இடையில ஆமான் பறித்து வைத்திருந்தான். ஆனால் நேரம் வரும் பொழுது எந்த ஆமான் தன் பிள்ளைகளுக்குரிய பறித்து வைத்திருந்தானோ அவனுக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்டி தன் பிள்ளைக்கு போய் சேர வேண்டிய மோதிரத்தை கர்த்தர் தன் பிள்ளைக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. நான் இப்படி சொல்றேன், கர்த்தர் உனக்கு துணை நிற்பதனால் உனக்கு வந்து சேர வேண்டிய கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தினது வந்து சேரும். விசுவாசம் இருந்தா கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். உனக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம், உன் திருச்சபைக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம், உன் கைக்குரிய மோதிரம் வருது, உன் குடும்பத்துக்குரிய மோதிரம் வருது இயேசுவின் நாமத்தில். உனக்குரியது உனக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியது, தேவன் முன் குறித்தது. சத்துரு எங்கே பறித்து வைத்திருந்தாலும் சரி, ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பால முறிச்சு எதிரிக்கு முடிவு கட்டி உனக்குரிய ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்துக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினத உன் கைக்கு வர வேண்டிய மோதிரத்தை கொண்டு வருகிறார் கர்த்தர். விசுவாசத்துல சொல்றேன், சில பிள்ளைகளுக்கு வெட்டிங் என்கிற மோதிரத்தை, சில பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் என்கிற மோதிரத்தை, சில பிள்ளைகளுக்கு தலையை உயர்த்துகிற என்கிற மோதிரத்தை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அவன் கொஞ்ச நாள் பறிச்சு ஒளிச்சு வச்சிருக்கலாம், நிரந்தரமா அவன் அனுபவிக்க முடியாது. உனக்குரியதை சத்துரு அனுபவிக்க தேவன் விட மாட்டாரு. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்ததை சத்துரு எல்லையில இருக்க கர்த்தர் விட மாட்டாரு. அவன் எவ்வளவு சேஃபா வச்சிருந்தாலும் சரி அது உடையும், அந்த தாழ்பால் உடையும், அந்த பூட்டு உடையும், கொண்டு வருவாரு. கர்த்தர் தம் பிள்ளைக்கு துணை நிற்கிற என்பதை கொண்டு வந்து கோர்த்து அணிவித்து தேவன் நிரூபிப்பார். உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்து உங்க கையில கொடுத்து இடையில எங்கேயாவது பறிச்சு யாரும் கொண்டு போயிருக்கலாம், அல்லது கொடுக்க வேண்டியது இன்னும் சத்துரு மறைச்சு வச்சிருக்கலாம். தேவ பிள்ளையே, அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீ முழங்கால் போட்டிருக்கல, நீ கண்ணீர் வெடிச்சிருக்கல, பதில் பரலோகம் தந்தே ஆகணும். பரலோகம் பதில் தந்தே ஆகணும். அது எங்க இருந்தாலும் உன் எல்லைக்குள்ள வர்றத உன் கண்ணு பார்க்கும். அப்படியே வந்து மோதிரத்தை அணிவிக்கிறத உன் கண்ணு பார்த்து உன் வாய் துதிக்கும்படி கர்த்தர் உனக்கு துணை நிற்பதை நிரூபிப்பார். நம்புறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து சொல்ல விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்க, எனக்குரிய மோதிரம், எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குன்னு தேவன் முன்குறித்த காரியம், என் சந்ததிக்கு கர்த்தர் முன்குறித்தது, என் சபைக்கு கர்த்தர் முன்குறித்தது என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அதற்கு தான் எனக்கு துணை நிற்கிறார். இழந்துட்டேன்னு கண்ணீர் வடிக்காத, திரும்ப நீ பெற்று கொள்ளுவதுக்காய் கர்த்தரை துதிங்க. சத்துரு பறிச்சிட்டான்னு புலம்பாதுங்க, கர்த்தர் கொண்டு வர போகிறதுக்காய் கர்த்தரை துதிங்க. இது ஆண்டவர் எனக்கு செய்யணும், நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் என் கூட விரும்புகிறீங்க? உங்களுக்கு செய்யணும் விரும்புகிறீங்களா? அப்போ நான் கர்த்தருக்கு ஒன்று செய்யணும் இல்லையா? நான் அதை செஞ்சிட்டோம்னா எனக்கு இந்த மூணையும் கர்த்தர் செய்வார். முறியடிப்பார், அனுகூலப்படுத்துவார், எனக்குரிய என்னிடத்துல சேர்ப்பார். அல்லேலூயா.
அப்போ ஏன்ட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த உனக்கு துணை செய்கிற கர்த்தர் எங்கே ஆண்டவர் சொன்னாரோ 44 ஏசாயா 44 அதில் கீழே 4 வசனம் கழிச்சு ஒன்று சொல்கிறார். 8ஆம் வசனத்தை வாசி. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். எப்படி 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 அனுகூலப்படுத்துவாரு, முறியடிப்பாரு, கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஸோ நீ கலங்காத, நீ பயப்படாத. அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். போதும் போதும். ஆண்டவர் கேட்குறாரு, இந்த பூமியில், இந்த கோவில்பட்டி பட்டணத்தில் நீ இருக்கிற தெருவில் என் நாமம் விளங்குவதற்கு, நாம் மகிமைப்படுவதற்கு இவரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை, இவரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லை, இவரை போல சர்வ வல்லவர் இல்லை. அங்கே அப்படித்தான் வருது பாருங்க, என்னை தவிர தேவன் உண்டோ, வேறொரு கண்மலையும். இதற்கு அவரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை என்பதற்கு தூதனை அனுப்பல, உங்களை என்னையும் தான் கர்த்தர் சாட்சியா வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என் சாட்சி. எவ்வளவு உரிமையா சொல்றாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிமிருங்க, என்ன பாருங்க, இதற்கு நீங்களே ஏன் சாட்சி. அதை காப்பாற்றணும். நான் அவர் சாட்சியா இருந்து காப்பாற்றணும். உங்க தலை மேல அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கு, உங்க சிரசின் மேல கர்த்தரின் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் நாமத்துக்கு எந்த ஒரு இழிவும் ஏற்படாதபடி, அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்க அளவில் அவருக்கு சாட்சியா நான் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுக்குறவங்க முழங்கால் படிடுவோம். ஒப்பு கொடுக்குற எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இப்போவும் கர்த்தர் உன்னைய அவர் பிள்ளையா பார்க்கிறாருமா. உலகம் உன்னை தொல்லையா பார்க்குது, கர்த்தர் உன்னை பிள்ளையா பார்க்கிறாரு. உன் மேல அவர் ஆசீர்வாதத்தை அல்லம்மா, அவர் நாமத்தை தரித்திருக்கிறாரு. அவர் நாமம் எவ்வளவு பெரியது. நம்மளை நம்பி நம்ம மேல அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. சொல்றாரு, நீ என் சாட்சி. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு சாட்சி ஆண்டவரே, உங்களுக்கு சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை கொண்டு வருவேன்ப்பா, உங்க பிள்ளை என்பதை நான் காமிப்பேன்ப்பா, காமிப்பேன்ப்பா, காமிப்பேன். கிருபதாங்க, நீர் எனக்கு துணை நிற்பத, சிறு பூச்சிக்கு கர்த்தர் துணை நிற்பத நீ நிரூபிப்பீர். இந்த 2025 நிரூபிப்பீர். எனக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் முறியடிக்கப்படும், விரோதமானவர்களை அனுகூலப்படுத்துவே. எனக்குரிய மோதிரம், எனக்கு கர்த்தர் முன் குறித்த காரியம் என் கரத்தில் தேவன் கொண்டு வருவே. எதிரியில் இருக்கிற அதை தேவன் எடுத்து என் கையில் கொண்டு வருவே. என் எல்லைக்குள் கர்த்தர் கொண்டு வருவே. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொண்டு வருவீர். அப்படி செய்வதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளை ஆசீர்வதி, மகிமைப்படும் வார்த்தையை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.